ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க ஐயா. எப்படி இருக்கு யூஎஸ், எப்படி ரைட். இருக்கு? சிறப்பா இருக்கு. சூப்பர். ஐயா, நம்ம அந்த கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம லக்னமும் தசாபுத்திகளும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு தசையில வந்து என்ன மாதிரி கொடுப்பனைகள்லாம் இருக்கு, எப்போ நம்மளுக்கு பணம் வரும், எப்போ ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும், எப்போ வந்து ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்போம், மெயினா எப்போ நம்ம வீடு கட்டுவோம், எப்போ வந்து மனையெல்லாம் வாங்குவோம், அந்த மாதிரி சுபகாரியங்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் துலா லக்னம். துலா லக்னத்துல பாத்தீங்கன்னா சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அந்த வரிசையில சித்திரையில இருந்து பாத்திரலாங்க. சித்திரை எடுத்து செவ்வாய் வந்துருது. செவ்வாய் திசை துலா லக்னத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்களை தருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐயா. ஆமா. துலா லக்னத்திற்கு செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியானாலும் அவருடைய நட்சத்திரம் என்பது நமக்கு 12லயும் இருக்கு, 1லயும் இருக்கு. அதாவது ம். 4, 8, 12லயும் இருக்கு, 1, 5, 9லயும் இருக்கு. அதனால இப்ப வந்து 50% பலன் தான் செவ்வாய்க்கு உண்டு. அதாவது ஒரு கலப்பு பலன் அப்படின்னு கொடுப்பார். அதாவது நம்ம வந்து போராடுறோம், அப்புறம் ஃபேஸ் பண்றோம், அப்புறம் ஜெயிக்கிறோம். அப்படி வேலை செய்வார் செவ்வாய். இருந்தாலும் கூட நல்ல அறிவை கொடுப்பாரு, நுணுக்கமான டெக்னாலஜி கொடுப்பாரு, நல்ல ஒர்க்கு திறமை கொடுப்பாரு. அதாவது ஒர்க்மேன்ஷிப் அப்படின்னு சொல்றது செவ்வாய்க்கு உண்டு. அதனால துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் வந்து சிறப்பாக இருக்கும். இவங்கெல்லாம் இயல்பிலேயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முரட்டு சுபாவம் அல்லது துணிச்சலாக செய்யக்கூடிய காரியங்கள், இதில எல்லாம் ஈடுபட்டு ஜெயிப்பாங்க. நெறைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை உருவாக்கும் செவ்வாய் திசையில. அதே மாரி மாணவர்களாக இருந்தாங்கன்னா, அங்க போய் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்பவுமே என்டர்டெயின் பண்ணுவாங்க. காவல்துறை மற்றும் நம்ம வந்து ஒரு ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இன்ஜினியரிங் இதில எல்லாம் டெவலப் பண்ணி குடுக்கும். இப்ப சொந்தமா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க வந்து கமிஷன்ல பண்ணலாம். மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல கூட நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் கமிஷனாவே செய்றவங்க இருப்பாங்க. அது வந்து இந்த செவ்வாய்க்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா, சமூக ஜனத்தொடர்பு இவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கும். அதன் மூலமாக இந்த செவ்வாய் திசை இவங்களுக்கு நன்மையை தரும். துலா லக்னத்துக்கு செவ்வாய் தான் திருமண ஸ்தானாதிபதி. 7ஆம் ம். வீட்டுக்கு அதிபதி. அந்த வகையிலயும் இவங்களுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த இடம் வந்து ஒரு பலமான இடமா இருக்கு. அதாவது அதுக்கு திருமணத்துக்கு பிறகு ஒரு யோகம், வளர்ச்சி இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இங்க இருக்கு. சிறப்பு, சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு திசை. இந்த ராகு திசை வந்து துலா லக்னத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தருது ஐயா? அதாவது இவங்க லக்னத்துல 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம்ங்கிறது வந்து இவங்க வந்து உற்பத்தி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகக்கூடாது. அதாவது இவங்க வந்து ஓனர்ஷிப் பண்ணக்கூடாது. ம். ஆனா, நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ஒர்க்ல ஐடி லைனு மற்றும் வந்து கிரியேட்டிவிட்டி ஒர்க்கு, மீடியா, கன்சல்டிங் ஒர்க்கு இந்த மாரி ஒரு கமிஷன் பேசிஸ் இந்த மாரி போனாங்கன்னா நல்லாருக்கும். மெயினா வந்து கன்சல்டிங் பண்றவங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க, இந்த ராகு திசை. ஒருவேளை சில பேருக்கு என்ன பண்ணும்னா, ராகு வந்து சனி நட்சத்திரத்திலயோ, புதன் நட்சத்திரத்திலயோ உட்கார்ந்தவங்க வந்து இண்டஸ்ட்ரியல்ல போறாங்க. ம். சில பேர் பார்த்தீங்கன்னா, அ பெரிய இந்த ராணுவத்தில கூட போய் ஒர்க் பண்றாங்க. அது வந்து 2, 6, 10 அப்படின்றது அப்ப வந்து புரொடக்ஷன் லைன்ல கன்வெர்ட் ஆகும். பட் பேசிக்கலா இவங்களுக்கு வந்து 1, 5, 9 கான்செப்ட்ல இருக்கிறதுனால, இவங்களுக்கு வந்து மூளை உழைப்பு தான் பிரதானமானது. ராகு திசையில கெட்ட ராகுவாக இருந்தால் 6, 8, 12, 4, 8, 12 இது மாரி அமைஞ்சா, சிறு வயதில அ ஆசைப்பட்டு மோசம் போறதும், தகாத வழிகள்ல போறதும் பண்ணிரும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா குரு திசை. குரு திசை வந்து இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தருது? வேலை சம்பந்தப்பட்ட 6ஆம் இடத்துக்கு அதிபதியே குரு தான். அவரே 3ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிறாரு. அதனால இவங்க வந்து அதிகமாக அ ஆராய்ச்சித் துறை, சயின்டிஸ்ட்டா இருக்கிறது, சட்டத்துறை, உணவு சார்ந்த, உடை சார்ந்த, மருத்துவம் சார்ந்த துறைகள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். மெயினா வந்து மேனேஜ்மெண்ட் அதாவது ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குரு வந்து மொத்த பணத்துக்கு அதிகாரிங்கிறதுனால, குருவினுடைய விசாக நட்சத்திரம் துலா லக்னத்திலேயே இருக்கிறதுனால, இவர் வந்து 2, 6, 10 தொடர்புல இருந்து குரு திசை நடந்ததுன்னா மிக பிரமாதமா டெவலப் பண்ணிருவாங்க. 4, 8, 12ல இருந்தால், இவங்க அந்த திசை வந்து இவங்கள ரொம்ப வறுமைக்கு ஆளாக்கிரும்.
ஏன்னா உங்களுக்கு குருவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படின்னு வந்துட்டாலே இவங்களுக்கு வந்து அந்த பண தட்டுப்பாட்டை கொடுத்துருவார். ம். அதனால 2ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல தொடர்புடைய குரு நல்லது பண்ணுவாரு. 1, 5, 9ல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருந்தா மிகப்பெரிய நிறுவனங்கள்ல வந்து தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துவாங்க. சிறப்பு சிறப்புங்கய்யா. அடுத்து பாத்தீங்கன்னா சனி திசை. சனி திசை வந்து இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் தருது அப்படின்னு சொல்லுங்க. சனிதான் இவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கிறவரு, வேலை கொடுக்கிறவரு, தொழில் கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருந்தா மிகப்பெரிய சிறப்பு தான், நல்லா இருக்கும். அல்லது சனி வந்து ஓரளவுக்கு வந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இப்படியெல்லாம் இருந்தாலும் சிறப்பு தான். ஆனா 5, 9லயோ 4, 8, 12லயோ அமரக்கூடாது. அப்படி ம். அமர்ந்தால் இவங்க வந்து ரொம்பவுமே ஃபைனான்ஸுக்கு தட்டுப்பாடா இருக்கும். அதிகமாக உழைத்தும் கூட பயனில்லாத ஒரு வாழ்க்கையா போயிரும். அந்த சனி திசை வந்து இவங்களுக்கு கீழ்நிலைக்கு தள்ளிவிடும். ஆனா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருந்தா தொழிலதிபர்களாக இவங்கள வந்து வாழ வைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா புதன் திசை. புதன் திசை வந்து இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்க? பாக்யாதிபதி 12ஆம் அதிபதி புதன், அது சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டது. மற்றும் அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் எழுதுறது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங்கு எல்லாத்துக்குமே புதன் வந்து சிறப்பாக இருக்கும். எழுத்துத் துறையிலையும் நல்லா இருக்கும். பேசி சம்பாதிக்கிற அமைப்பும் இருக்கு. அதனால புதன் திசை இவங்களுக்கு மிகப்பெரிய யோக திசைன்னு எடுத்துக்கலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் சார்ந்தும் இவங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும். ஏன்னா புதனுடைய நட்சத்திரமே வந்து விருச்சிகம், மீனம், கடகம் ஜலராசிகளில் தான் இருக்கு. அந்த ராசிகளே இவங்களுக்கு வந்து 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் ஆயிருது. அதனால நிச்சயமாக இவங்களுக்கு வந்து எந்த புதன் திசை நடந்தாலும் இவன் தனித்திறமையினால, தங்களுடைய தனித்தன்மையினால முன்னேறி மிகப்பெரிய அளவுல சம்பாதிப்பாங்க. சிறப்பு சிறப்புங்கய்யா. அடுத்து பாத்தீங்கன்னா கேது திசை. கேது திசை வந்து இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்க? கேதுவுமே கிட்டத்தட்ட புதனை போல பலன் தர்ற கிரகம் தான். ம். அது வந்து கம்யூனிகேஷன் 3ஆம் இடத்துல இருக்கு. காலச்சக்கரத்துக்கு தனுசு வந்து 9ஆம் வீடு. அதனால ம். வந்து அந்த 3, 9 கனெக்ஷன் வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதுல ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். இடம் விட்டு இடம் போறது, வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது, அடிக்கடி மாறக்கூடிய தொழில்னு சொன்னா அது ஐடி தான். ம். ஸோ அந்த மாரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில போறது, அதிகப்படியான கெமிக்கல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, இதுல எல்லாம் கேது திசை வந்து நல்லா வாழ வைக்கும். கேது வந்து 4, 8, 12ல இருந்தால் ரொம்ப பாதிப்படைஞ்சிருவாங்க. அதாவது பொருளாதார ரீதியாவும், உறவு ரீதியாவும் பாதிப்பாங்க. 2, 6, 10ல இருந்தா தொழில்ல நல்லா இருக்கும். ஆனா உறவ கெடுத்துரும். ம். கேது வந்து கேது நட்சத்திரத்திலேயே இருந்ததுன்னு வைங்க, இவங்க வந்து அகம் சார்ந்த பணிகள்ல சிறந்து விளங்குவாங்க. நீங்க கேட்கிற எல்லா திசையுமே வந்து, அந்த திசை வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அத பொறுத்து தான். சிறப்பு சிறப்புங்கய்யா. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர திசை. சுக்கிர திசை வந்து லக்னாதிபதி வேற. இவங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் தருதுங்கய்யா? அதிகமா இவங்க அறிவை பயன்படுத்தி, இவங்க கலை நுணுக்கங்கள பயன்படுத்தி, கலைத்திறமைகளை பயன்படுத்தி, கவர்ச்சிகளை பயன்படுத்தி, அது மாரி ஜெயிக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த சுக்கிர திசை இவங்களுக்கு இருக்கும். மெயினா வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இப்ப இவங்களுடைய தோற்றம், இவங்களுடைய நடை, உடை, பாவனைகள், இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமைய வச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு குடுத்துருவாங்க. இப்ப நெறைய பார்த்தீங்கன்னா, சினி இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய உழைப்பாளிகள் இருக்காங்க. அதாவது வந்து அதே மாரி இன்னைக்கு பியூட்டி பார்லர்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கிறது. ரெசார்ட்டுகள் டெவலப் ஆயிருக்கிறது. பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, டூரிஸ்ட் அண்ட் டிராவல்ஸு இது ம். எல்லாமே சுக்கிரன் சார்ந்த விஷயம். சினிமா துறை. ஸோ அந்த வகையில இவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிய குடுத்துரும். அது மட்டுமல்ல, அ ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, இன்டீரியர் டிசைனிங் சம்மந்தப்பட்டது, இதுல எல்லாம் டெவலப் பண்ணி சில பேருக்கு மருத்துவமுமே நல்லா வரும். சுக்கிரன் பொறுத்தவரைக்கும் மருத்துவ ரீதியாக டெவலப் பண்ணிடும். இப்ப 2, 6, 10 இந்த தொடர்புல இருக்கிற சுக்கிர திசை நடந்ததுன்னா, இவங்க மிகப்பெரிய பிரபல லெவல்ல மருத்துவரா இருப்பாங்க. அதே மாரி தொழிலதிபரா இருப்பாங்க. அனைத்து விதமான ஒரு சுகபோகங்களையும் அனுபவிப்பாங்க. சிறப்பு சிறப்புங்கய்யா. அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய திசை. சூரிய திசை வந்து இந்த துலா லக்னக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்க? சூரிய திசை பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை,
அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி விஷயங்களுக்கு பரவாயில்ல. மருத்துவத்துக்கு கூட பரவாயில்ல. பட் என்ன இருந்தாலும் துலா லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும், அவர் வந்து 4, 8, 12க்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரம். அதனால வந்து இவங்க சொந்த தொழில் இல்லாம சர்வீஸ் ஓரியன்டடா இருக்கிறது தான் நல்லது. இப்ப அரசு அதிகாரியாக இருந்தா பிரச்சனை இல்ல. சூரிய திசை வளர்ச்சி தரும். 4, 8, 12ல இருந்தா சொந்த தொழில் பண்ணாம இவங்கள தற்காத்துக் கொள்வது நல்லது. அடுத்து வந்து சந்திர திசை. சந்திர திசை வந்து இந்த துலா லக்னக்காரங்களுக்கு எந்தவித பலன்கள் தருதுங்கய்யா? அன்றாடம் உபயோகப்படக்கூடிய பொருள்கள், அன்றாடம் விற்கக்கூடிய பொருள், இப்போ ஒரு ஹோட்டல் நடத்துறது, அதே மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் தச்சு கொடுக்கறது, மற்றும் வந்து விவசாயம் பண்றது, பயிர் தொழில் பண்றது, பால் சம்பந்தப்பட்ட விநியோகம் பண்றது, நிறைய பேர் இப்போ வாட்டர் பாட்டில் கூட தயாரிக்கிறாங்க இல்லையா, இண்டஸ்ட்ரீஸு. ஸோ அது மாதிரி திரவ சம்பந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது, துறைமுகம் சார்ந்த தொழில்கள் அனைத்துமே இவங்களுக்கு சிறப்பாக வரும். சந்திர திசை முழுக்கவே இவங்களுக்கு வந்து பணப்பற்றாக்குறையே இருக்காது. நல்லபடியா கொண்டு போயிடும். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் சில பேருக்கு நல்லா சூட் ஆகும். பட் என்ன அப்படின்னா, சந்திரனுடைய நட்சத்திரம் 4ஆம் இடத்துல திருவோணமா இருக்கு, 8ஆம் இடத்துல ரோகிணியா இருக்கு, 12ஆம் இடத்துல அஸ்தமா இருக்கு. அதனால பெரிய முதலீடு போடக்கூடாது. இப்ப அன்றாடம் இன்னைக்கு போகுதா, இன்னைக்கு முதலீடு இன்னைக்கு எடுக்கிறோமா, அந்த மாதிரி தொழில் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். செவ்வாய் திசையிலிருந்து வந்துட்டோம் சந்திர ஆமா. திசை வரைக்கும். ஆமா. கிட்டத்தட்ட எல்லா திசையும் ஒன்பது திசை. முடிச்சுட்டோம். இப்ப இவங்களுக்கு வந்து பணம் வரும் திசை என்ன திசை இருக்குங்கய்யா? சனி புதன் ம், திசைகளும் கொடுக்கும். சனி நட்சத்திரம் புதன் நட்சத்திரத்துல அமர்ந்த கிரகங்கள் திசை நடத்தினாலும் பணம் கொடுக்கும். ம், ம். இப்ப சிறப்புங்க. அனுஷம் கேட்டை ஆ, 2ஆம் இடத்துல இருக்கு. ம், அதே மாதிரி 6ஆம் இடத்துல வந்து உத்திரட்டாதி ரேவதி இருக்கு. ம், 10ஆம் இடத்துல பூசம் ஆயில்யம் இருக்கு. இந்த 6 நட்சத்திரங்கள்ல எந்த கிரகம் உட்கார்ந்து திசை நடத்தினாலும் அப்பவும் பணம் வரும். ம். இந்த சனி திசை புதன் திசை நடந்துகிட்டு இருந்தாலும் அவங்க வந்து 2, 6, 10 தொடர்புலயே கெடாம இருந்து திசை நடத்தினாலும் அப்பவும் பணம் வரும். சிறப்பு, சிறப்புங்க. அதே மாதிரி வீடு, மனை அமையறது எந்த தசாயிங்க? வீடு மனை அப்படின்றது 4ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் கிட்ட இருக்கு. சூரியன் சந்திரன் இதுல தான் இருக்கு. அதே மாதிரி இப்ப வந்து 2, 6, 10க்கும் வீட்டுக்கும் தொடர்பு இருக்கு. ம், இப்ப சனி புதன் திசைகளும் கூட வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி சந்திர திசை சூரிய திசையும் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால கேது சுக்கிரன் மட்டும்தான் மைனஸா இருக்கு. மற்றது எல்லாத்துலயுமே வீட்டுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு, பண்ணிக்கலாம். ராகு திசை குரு திசையில வந்து இவங்களுக்கு வந்து அந்த 4ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தா அந்த சமயத்துல வீடு கிடைக்கும். சிறப்பு, இப்ப சிறப்புங்க. நீங்க வந்து ஜென்ரலா எப்படி எடுப்பீங்க? 4ஆம் அதிபதி திசையே நடக்கணும்னு ஜோதிடத்துல ஆமா, பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆமா. அந்த மாதிரி இல்ல. நம்ம சிஸ்டத்துல எல்லாமே சர்க்யூட். அப்ப யாரு எப்ப வீடு கட்டுறாங்கங்கிறது அந்த 4ஆம் பாவம்ங்கிறது முக்கியம்தான். ஆனா அந்த 4ஆம் பாவ புள்ளி, நட்சத்திர புள்ளி தொடர்புல எந்தெந்த கிரகங்கள் வருதோ அந்தந்த திசா புத்திகளே நமக்கு அது வழங்கிரும். சிறப்பு, சிறப்புங்கய்யா. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அது உள்ள உங்க சர்க்யூட் ரீதியாவே கொஞ்சம் டீட்டெயில் எடுத்து சொல்லிட்டீங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. அடுத்தடுத்து காணொலி சந்திக்கலாம் ஐயா.